பாகிஸ்தான் மேட்சுக்கு இந்த பிளேயிங் லெவனில் யார் வெளியே உட்காருவா? ஒரு ஃபாஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா உள்ளே வர போகிறாருன்னா உட்கார போகிற வெளியே ஸ்பின்னர் யார்? இது முதல் கேள்வி. அடுத்தது சஞ்சு சாம்சன் நம்பர் 5 தான் விளையாடிடுவாரா? எப்படி இருக்க போகுது? ஹார்திக் பாண்டியா நம்பர் 7, இது எப்படி இந்த பேட்டிங் டெப்த் வேலைக்கு ஆக போகுதுங்கிற எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் பிளேயிங் லெவனுக்கு இந்த வீடியோவில் வந்து நமக்கு கிடைச்சி, இந்த மேட்ச் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற விஷயங்கள். அடுத்து மூன்றாவதான விஷயத்துக்குள்ள நம்ம நுழைவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஹார்திக் பாண்டியா அவர்கள் ஓப்பனிங் பவுலிங் பண்ணுறாரு. அதாவது பும்ரான்றவர் இருக்கும்போது எதுக்கு ஹார்திக் பாண்டியா ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஓவர் போடணுங்கிற என்னுடைய கேள்வி. சரி, ஹார்திக் பாண்டியா ஸ்விங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருப்பா, அவுட் சைடு எட்ஜ்லாம் ஆகும், ரைட், ஓகே. பட் பும்ரா இருக்கும்போது எதுக்கு ஹார்திக் பாண்டியா முதல் ஓவர்ன்ற என்னுடைய கேள்வி சிம்பிள். ஸோ பும்ரா வந்து அந்த எண்டுலேருந்து போடணுங்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல போகிறீங்களா? எனக்கு தெரியல. பட் பும்ரா வந்து செகண்ட் ஓவர் போடுறாரு. இப்போ இதில் உடனடியாக திரும்ப வந்துட்டு ஒரு அக்சர் பட்டேலை கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பவுலிங்கில் வந்து அப்படியே எடுத்தோடனே 3 ஓவரில் 3 பேர்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு சூரியகுமார். கடைசியில் விக்கெட்டை மறுபடியும் எடுத்து கொடுத்தது யாருன்னா பும்ரா தான். அதுக்கு நீ பும்ராக்கு முதல் ஓவரே கொடுத்துருந்தா மேபி முதல் ஓவர்லேயே ஒன்று நடந்திருக்கலாம், இல்லை 3வது ஓவர் நடந்திருக்கலாம். அவருக்கு செகண்ட் அண்ட் 4th ஓவரை கொடுத்து அங்கே வருது விக்கெட். அப்புறம் குல்தீப் யாதவ் சூப்பராக விளையாடினார். ஸோ அதனால் ஹார்திக் பாண்டியாவை வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பில்லில் முதல் ஓவரை போட வைக்கிறத நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? அது யூஏங்கிறதுக்காக சும்மா கசாமசம் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி தான் எனக்கு. எல்லாமே நீ கேள்வியாக கேட்டேரு பாலா அப்படின்னு என்னை கோச்சுக்காதீங்க. ஒரு உரையாடல்